வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பிபி பெட்டல் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 5 எபிசோட் இருக்கு. 5 எபிசோட்லயும் கிரைம், த்ரில்லர், ஹாரர் அப்படின்ட்டு ஒவ்வொரு பேஸா பிரிச்சிருந்தாலும் ஒவ்வொரு எபிசோட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். முதல் எபிசோட் தொடக்கத்திலே டிவில இருந்து ஒரு நடிகை பத்தி கருத்து கணிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில மக்கள் என்ன பண்றாங்க, இந்த நடிகை ரொம்ப தப்பானவ, இவ கண்டிப்பா அந்த தப்பா பண்ணிருப்பா, இவளெல்லாம் பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்ட்டு அவங்கள பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணு நல்ல நடிகை தான், எனக்கு என்னப்போ அந்த பொண்ணு இந்த தப்பை செஞ்சிருப்பான்னு தோணல, யாரோ பேனே பழி போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா சம்பந்தப்பட்ட அந்த நடிகையை போலீஸ்காரங்க கைது பண்ற மாதிரி காட்டுறாங்க. சம்பந்தப்பட்ட மீடியாக்கள் அந்த நடிகையை வளைச்சு போட்டு எடுத்துட்டு இருக்க நேரா அந்த பொண்ணு ஜெயிலுக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. ஜெயிலுக்கு போனதும் அங்க இருக்கிற லேடி வார்டன் என்ன பண்றாங்க, உள்ள வண்டியில சீக்கிரம் ட்ரெஸ் கைட்டு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. நீ பெரிய நடிகையா இருக்கலாம், பணக்காரியா இருக்கலாம், பட் உள்ள வந்த கடுத்தது நான் சொல்றதா தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரணை போட்டு ரொம்ப மிரட்டிட்டு இருக்காங்க. அது கிரண் என்ன பண்றாங்க, எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க, நீங்க சொன்ன மாதிரி ட்ரெஸ் தானே கட்டிட்டு இருக்கேன், என்ன உங்களுக்கு ஆத்திரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரஷ்டா கேட்டுறாங்க. இதனால கோபப்பட்ட அந்த லேடி போலீஸ்க்கு என்ன பண்றாங்க, ஓ என்ன எதிர்த்து பேசுறியா, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகையை தூக்கி அடிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பொண்ணை ஜெயிலுக்குள்ள கூட்டு வராங்க. கூட்டு வரும்போது இங்க பாரு எத்தனை பெண்கள் இருக்காங்க பாரு, இந்த பெண்களை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது, பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தோணுதா, ஆனா ஒவ்வொருத்தவங்க பின்னாடியும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, இங்க இருக்கிறவங்களாம் பெண் கிடையாது, ஒரு உயிரோட உள்ள சாத்தான் அப்படின்றாங்க. இப்படி கிரண் கிட்ட அந்த பொண்ணுங்களை பத்தி பேசிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணுங்க கூட்டத்துல ஒரு ரவுடி பொண்ணு என்ன பண்றா, கிரண ரொம்ப நோட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. தெரியுமா நீ தங்க போற கிடத்தை காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிரணை கூட்டு போறப்ப நடுவுல ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த கேரக்டர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கேரக்டர் இந்த சீரிஸ் குழுக்க அப்பப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லிட்டு போகும். இப்போ என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஜெயிலுக்குள்ள பரவக்கூடாது, அப்படி வந்துட்டாங்கன்னா எவ்வளவு பிரச்சனை சமாளிப்பாங்க அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்ப அப்படியே கட் பண்ண கிரணை கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்ப இந்த லேடி போலீஸ்க்கு என்ன பண்றாங்க, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, லட்சத்துல வச்சிருக்கா இல்ல கோடியில வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, நீ வெர்ஜினா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேக்குறாங்க. பட் எல்லா கேள்விக்கும் கிரண் என்ன பண்றாங்க, பதில் சொல்லாம அமைதியா போயிட்டு இருக்கப்ப, நான் வெள்ள விசாரிச்ச வரைக்கும் நீ திமிரு பிடிச்சப்ப பணத்திமுல ஆடுற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, பட் நீ என்ன அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இங்க பாருங்க மேடம் என்னோட ரூம் எது அப்படின்ட்டு கரெக்டா சொன்னா மட்டும் போதும், தேவையில்லாத கேள்வி தான் நீங்க கேட்கற தேவையில்ல, உங்களோட பேலட் மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த லேடி போலீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிரண் மேல தம்மக்கம் வந்துட்டு உனக்கு கிரண் பிடிச்சு தள்ளிட்டு என்ன எதிர்த்து பேத்துற அப்படின்ட்டு எட்டி உதைக்கிறாங்க. உனக்கு கிரண் முடிய பிடிச்சு, இங்க பாரு நான் சொல்றத மட்டும் கேட்டு இருந்தீனா உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன், தங்காப்பிடத்தனமா ஏதாச்சும் பண்ணினா உனக்கு என்ன வேணா பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து கீழே மைக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லேடி போலீஸை கூப்பிடுறப்ப, இதே இடத்துல உட்காந்து உன்னை கூப்பிட்டு போறதுக்கு இன்னொரு ஆள் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலே ஒரு மேல் போலீஸ் வராரு, பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவா இருக்காரு. கிரணை கூட்டிட்டு அவ பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சிருங்க, இங்க இருக்கிற முக்காவாசி பேர் அப்படிதான், சோ எதையும் தப்பா நினைச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ரூம்ல போய் விட்டுறாரு. அப்படி விட்டுறப்ப அந்த ரூம்ல லீட்டா அப்படின்ட்டு ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடியை பார்த்ததும் கிரண் தன்னோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்தி, உங்க பேர் என்ன, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த லீட்டா என்ன பண்றாங்க, இங்க பாரு உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத, போய் கம்முன்னு உட்கார அப்படின்றாங்க. ப்ளீஸ் இந்த ரூம்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, என்ன தப்பு பண்ணிட்டு எனக்கு தெரியல, எதுக்கு என்ன இந்த நரகத்துக்கு கூட்டு வந்தாங்கன்னு தெரியல, ப்ளீஸ் நீங்களாச்சும் என்கிட்ட ஃப்ரெண்டா பழகுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிட்டு அவங்கள என்ன பண்றாங்க, பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, நான் என் புருஷனை கொண்டா அப்படின்ட்டு சிம்பிளா சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் என்ன பண்றாங்க, குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போறாங்க. அப்படி கிரண் குளிச்சிட்டு இருக்கப்ப ஓப்பனிங் சீன்ல கிரணை வெறுக்க பார்த்த அந்த லவுரி கும்பல் என்ன பண்றாங்க, கிரண் கிட்ட போறாங்க. கிரணை பார்த்ததும் பார்க்கறதுக்கு அழகா தானே இருக்க, சினிமால பாக்குறப்ப நீ ஏதோ மேக்கப் போடுற ஏதோ கவர்ச்சிக்காக ஏதோ பண்றன்னு சொல்லி பார்த்தேன், ஆனா ரியலாவே நீ செம்மையா தாண்டி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாம் ஒரிஜினலா மேக்கப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிரணை தொடக்கூடாத இடத்துல தொட்டு அபேஸ் பண்ண பாக்குறாங்க. கிரணுக்கு இது ரொம்ப புதுசு அப்படின்றனால ஒரு மாதிரி எழுதிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு லீட்டா வந்து அந்த லேடியை பிடிச்சு அடிக்கிறாங்க. எப்பா லீட்டா உன்னை தொட்டு எனக்கு ரொம்ப போர் வச்சு போயிட்டு உன்னை பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்பார் அவ என்னோட ரூம்மேட், அவளுக்கு ஏதாச்சும் நான் தான் வந்து பாப்பேன் அப்படின்றாங்க. பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அப்ப அந்த லவுரி பொம்பளை என்ன பண்றா பாத்தீங்களா, இந்த டைம் தப்பிச்சிட்ட ஆனா நெக்ஸ்ட் டைம் நீ மாட்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண கிரண் என்ன பண்றாங்க, லீட்டா கிட்ட போய் நன்றி சொல்றாங்க. நீ மட்டும் என்ன காப்பாத்தலனா எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, மேபி நான் செத்து கூட போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கப்ப இந்த ஜெயில பத்தி கேக்குறாங்க. நீ இந்த ஜெயில பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க, இங்க
இங்க இருக்கிற பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப அப்நார்மல். ஒவ்வொருத்தி மூஞ்சிக்கும் அவங்க பண்ற சேட்டைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே கிடையாது. ஒருத்தி பாக்கிறதுக்கு அமைதியா இருப்பா, பட் ஒரு குடும்பத்தை கொலை பண்ணிருப்பா, ட்ரக்ஸ் வித்துருப்பா, ட்ரக்குக்காக பல பேரை கொலை பண்ணிருப்பா. இப்படி ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கிரண் கேட்டுட்டு இருக்கப்ப மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் லேடி போலீஸ் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அந்த ஆம்பளை போலீஸ்காரர் இருக்காரு அவர் எப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த சிறையிலே ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷனா அப்ப மட்டும்தான், இன்னும் கொஞ்சம் அமைதியா இருப்பாரு, எப்பயாச்சும் ஒரு வாட்டி கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ உடனே இந்த லேடி போலீஸ்க்கு என்ன பண்றா, கேர்ள்ஸ் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் லைன் அப் பண்றா. இன்னைக்கு நமக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா, கிளீனிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையை பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படி கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாப் பண்ற அந்த வேலை கொடுத்துருக்காங்க. கிரண் மாப் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு அந்த ரவுடி பொண்ணு வந்துட்டா. நான் தான் சொன்னல சொல்லும் ஏற்கனவே தனியா தான் மாட்டி பண்ணிட்டு இப்ப மாட்டின பாத்தியா, அண்ணா எனக்கு தொட்டா ரொம்ப சினுங்குற, இன்னைக்கு ஒன்னு அடையாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வானவில் நண்பர் போல இருக்கு கிரணை வந்து பாத்தீங்கன்னா அபேஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் கிரணுக்கு என்ன பண்றாங்க, தடுக்க முற்படுறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா லேட்டா வந்துட்டாங்க. லேட்டா வந்த கழுத்தது அந்த ரவுடி பொம்பளை போட்டு அடிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லேடி போலீஸ் வந்து லீட்டாவை போட்டு அட்டின்னு அடிச்சு மூஞ்சு முறையெல்லாம் பேத்து விட்டுறாங்க. இப்போ கிரண் என்ன பண்றாங்க, மேம் எங்களை தப்பு பண்ணது அந்த பொம்பளை, அதை விட்டுட்டு காப்பாத்த வந்த லீட்டாவை ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நினைச்சேன் ஏதோ ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்ட்டு, என்ன சண்டை வளர்க்குறீங்களா, என்ன பண்ண போற மட்டும் பாருங்க அப்படின்றப்ப அந்த ரவுடி பொம்பளை என்ன பண்றா பாத்தீங்கன்னா, ஆமா மேம் அடிங்க, செய்யாத தப்பு செஞ்சதா சொல்லி எங்களை மாட்டி விட பாக்குற, அட்டிங்க அட்டிங்க அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல் போலீஸ் வராரு. மேல் போலீஸை பார்த்ததும் அங்க இருக்கிற எல்லாரும் அமைதியாக்குறாங்க. நீங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பொம்பளை அனுப்பிட்டு கிரணை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த லீட்டா வந்து பாத்தீங்கன்னா லேடி போலீஸ் தன்னோட ரூமுக்கு கூட்டு போக கிரண் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல் போலீஸை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் இந்த இடத்துல இல்லைன்னா கண்டிப்பா நான் செத்து போயிருப்பேன் சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதுக்கு அந்த ஹீரோ என்ன பண்றாரு, இல்ல கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விலைக்கு விட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டே கிரண் தன்னோட ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஏஞ்சி பார்த்தா பக்கத்துல இந்த பெண் போலீஸ் உட்காந்துருக்காங்க. நீங்க எதுக்கு இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஆமா நீங்க பண்றீங்க அதான் சொல்றேன் அப்படின்றப்ப நீ எனக்கு பணம் கொடுத்தா நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. என் கிட்ட ஏது பணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உன்கிட்ட சரக்குள்ள இருக்காது, ஆனா பில்ல இருக்குல்ல, நீ எந்த அளவுக்கு பணத்தை கொடுக்குறியோ அந்த அளவுக்கு நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிடத்த விட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண மறுநாள் அந்த மேல் போலீஸ் என்ன பண்றாரு, டிவில உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம படத்தோட ஹீரோ நடிச்ச ஒரு படத்தை உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஒரு காதல் சீன் போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா தான் நடிக்கிறா, ரொம்ப ஆத்மாத்மா நடிக்கிறா, பட் எதுக்கு இந்த பொண்ணு ஜெயிலுக்கு வந்தா தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப அவருக்கு ஏத்தாப்புல இருக்க ஒரு சேர்ல உட்காந்து கிரண் கண்ணீர் விட்டுட்டு இருக்க அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா லீட்டாவை திருப்பி வந்து கிரண் ரூம்ல விட்டுட்டாங்க. அப்படி விட்டதும் கிரண் என்ன பண்றாங்க, லீட்டா பக்கத்துல போய் உட்காந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்றாங்க. நீ என்ன தான் என்ன பிடிக்காத மாதிரி பெருத்து பேசினாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துல நீ வந்து என்ன பாத்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது லீட்டா என்ன பண்றாங்க, அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது, தன்னோட ரூம்மேட்டை நான் காப்பாத்தோம், அது என்னோட பழக்கம் அப்படின்றாங்க. ஆனா கிரணுக்கு என்ன பண்றாங்க, இதுக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே கொடுக்கறதா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா லீட்டா என்ன பண்றாங்க, அவங்களை தள்ளி விட்டுட்டு நான் பொண்ணுங்க கூட பண்ண கிடையாது சாரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நானும் பண்ண கிடையாது, பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம், ஆனா என்ன உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்ட்டு தன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி நேக்கட நிக்கிறாங்க. இதை பார்த்தோம் லீசாக் மூடாகி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கப்ப லேட்டா வந்து பாத்து கிரண் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டா என்ன பண்றாங்க, கிரண் வாயை பத்திட்டு நீ கத்தினா இந்த சிறை முழுக்க கேட்கும், எல்லாம் பந்துருவாங்க ஓகேப்பா அப்படின்றாங்க. உனக்கு கிரண் அமைதியா இருக்க அடுத்த எபிசோட பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது எபிசோட் தொடக்கத்துல ஒரு பொண்ணு நர்த்து கெட்டப்ல ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. கண்ணுக்கு மைக்கி, உதட்டுக்கு சாயம், காலுக்கு சாக்ஸ் அப்படின்ட்டு போட போற ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா போடுற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு நர்ஸ் அப்படின்றதுனால டியூட்டி கிளம்பிட்டு இருக்கப்ப பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் கட்டி பிடிக்கிறாரு. இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு போட்ட எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒன் பை ஒன்னா ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவம் பண்ணி முடிச்ச கடுத்தது டாக்டர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கிரண் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப கிரண் என்ன சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இது பெல்ல தெரிஞ்சா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அப்பெல்லாம் ஒன்னும் ஆகாது டார்லிங், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. சில இதுக்கு மேல நான் நைட் டியூட்டி பார்க்க மாட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இல்ல செகண்ட் ஷிஃப்ட் கொடுங்க அப்படின்ட்டு மேடம் கிட்ட சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் நீங்க அதை மாத்தி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ என்ன பண்றாரு, ஓகே நான் மாத்தி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா போன எபிசோட்ல வந்து ஒரு லேடி வந்தா பாத்தீங்களா, அவங்க திருப்பி வந்திருக்காங்க. என்னடா இந்த எபிசோட்லயும் வந்திருக்காங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா போன எபிசோட நம்ம பாதியிலே முடிச்சிட்டோம், அதோட கண்டினியூவை அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பொண்ணுக்கு தேவையான போல்ட்டும் அவளை எப்படிலாம் அபேஸ் பண்றாங்க, அதுக்கு அந்த பொண்ணுக்கு எப்படிலாம் பயிற்சி இருக்கிறா அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதைக்குள்ள கூட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் வந்து பாத்தீங்கன்னா டியூட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எமர்ஜென்சி கேஸ் அப்படின்ட்டு கத்துறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா ரெண்டு மொட்டை குரூப்புக்குள்ள சண்டை போல இருக்கு.
இருக்கு. அதுல ஒரு மொட்டை ரொம்ப அடிபட்டு வந்து கத்திட்டு கிடக்குறான். டேய் என்ன வைத்தியம் பார்க்காதீங்க, அவனை நான் கொல்லாம விட மாட்டேன், புடுங்கடா புடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற டாக்டர் என்ன பண்றாங்க, இந்த பைத்தியக்கான நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிரண் தள்ள கட்டிட்டாங்க. கிரணுக்கு என்ன பண்றாங்க, சார் ப்ளீஸ் அமைதியா இருங்க அப்படின்ட்டு ஒத்த வார்த்தை தான் சொல்றாங்க. இதை கேட்டுதான் அந்த மொட்டைக்கு என்ன பண்றான், நீ சொன்னா என்னோட உயிரை கூட கொடுப்பேன், அமைதியா இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கிரணை கட்டிப்பிடிக்க பாக்குறான். சரி என்ன பண்றீங்க அப்படின்னு போது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் தொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தா கிரணை தொடக்கூடாது எல்லாம் தொட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இந்த பொண்ணு அவனை சமாதானப்படுத்தி வைக்கிறப்ப எதிர் டீம்ல இருக்க மொட்டைக்கு என்ன பண்றா, டேய் இன்னைக்கு தப்பிச்சிட்ட பட் இன்னொரு நாள் மாட்டாம எப்பட போறா அப்படின்றப்ப இந்த மொட்டை என்ன பண்றா பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடும். உனக்கு கிரணுக்கு என்ன பண்றாங்க, அமைதியா இருங்க அப்படின்றப்ப நீ என்ன சொல்ற டார்லிங், நம்ம ரெண்டு பேரும் வெளில போலாமா ஒன்னா இருக்கலாமா அப்படின்ட்டு கிரண் ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கான். இதனால வெக்ஸான கிரண் என்ன பண்றாங்க, ரிசப்ஷன்ல நின்னு சோகப்பட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு லேடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நீங்க தான் பாத்தீங்களா உங்க முன்னாடிக்கே அந்த மொட்டை எனக்கு எவ்வளவு தப்பு பண்ண ட்ரை பண்றான், எனக்கு நைட் டியூட்டி இருக்கே பிடிக்கல, எப்படியாச்சும் இந்த முட்டை மாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த மேடத்துக்கு நிறைய பாட்டி சொல்லிட்டேன், பட் அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றப்ப உன்னோட நல்ல நேரம் இன்னைக்கு அந்த மேடம் இங்க வந்திருக்காங்க, நீ நேரா போயிட்டு நடந்த சொல்ல அவங்க கண்டிப்பா மாத்தி விடுவாங்க, பிரஷர் பண்ண அப்படின்றாங்க. சரி கிரணுக்கு என்ன பண்றாங்க, நேரா அந்த மேடம் போய் பார்க்கறதுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு டாக்டரும் அந்த மேடமும் ஒன்னா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிரண் போன கருத்துது, ஐயோ சாரி மேம் மன்னிச்சிருங்க நான் தெரியாம மாட்டேன் அப்படின்றப்ப மேனஸ் கிடையாது, ஒரு இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி கது தட்டு வரணும்னு அறிவு கிடையாது அப்படின்றாங்க. ஆனா கிரணுக்கு என்ன பண்றாங்க, அவங்க சொல்ற எதையும் காதுல வாங்காம பக்கத்துல நின்னுட்டு இருக்க அந்த பையனை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். ஏன்னா கிரண் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பொண்ணா இருந்திருக்காரு. பட் இந்த நர்ஸுக்கும் பட் இந்த மேடத்துக்கும் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்டா இருக்கு. பட் இது கிரணுக்கு தெரியாது. இந்த டாக்டர் அம்மா என்ன பண்றாங்க, கிரணை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. கிரண் வேற வழி கிடையாம அந்த கிடத்தை விட்டு போறாங்க. போயிட்டு ஒரு இடத்துல சோகமா இருக்கப்ப அந்த கிடத்துக்கு வந்து டாக்டர் வந்து கிரண் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நான் கிட்டே முன்னாடி சொல்லிருக்கணும், பட் இருந்தாலும் சொல்ல மறந்துட்டேன், அவளை கட்டிக்கிட்டா எனக்கு சொத்து சொக்கன்ட்டு ஏகப்பட்டது கிடைக்கும், பட் இருந்தா ஒன்ன மாதிரி ஒரு அன்பு கிடைக்காது, வேணும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னை கீப்பா வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றப்ப கிரண் கோவப்பட்டு திட்டுறாங்க. அப்படி திட்டிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து பார்த்தா அந்த இடமே வந்து பார்த்தா ரணக்கலமா ஆறிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மொட்டை கேங்குள்ள வந்து பார்த்தா ஃபைட் ஸ்டார்ட் ஆயிட்டு போல இருக்கு. சோ துப்பாக்கி வச்சு மாறி மாறி சுட்டுட்டு இருக்காங்க. அப்படி சுட்டுட்டு இருக்கப்போ ஒரு நர்ஸுக்கு வந்து பார்த்தா அடிபட்டுட்டு இதை பார்த்த கிரண் என்ன பண்றாங்க, உங்க ஸ்டாப் தான் அடிபட்டுச்சு போய் காப்பாத்துங்களா அப்படின்றப்ப அட போமா உங்க கண்ணு வச்சிருக்கான் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட போடா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் என்ன பண்றாங்க, இவங்கள போயிட்டு அந்த நர்ஸை காப்பாத்த போறாங்க. அப்படி காப்பாத்த போறதுல அந்த மொட்டை என்ன பண்றா, கிரணை கட்டி பிடிச்சிட்டு இங்க பா டார்லிங் நான் தப்பிச்சு போறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுக்கிறான். சரி கிரண் என்ன பண்றாங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே என்ன பண்றான், அந்த பொண்ணை கூட்டு போறான். அப்படி போறப்ப தொடக்கூடாது எல்லாம் தொட்டு டார்ச்சர் பண்ணி சில்மிச்சம் பண்ணிட்டே இருக்கான். ஒரு வயசான தாத்தா என்ன பண்றாரு, கிரணை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இதை பார்த்து அந்த மொட்டை என்ன பண்றான், ஏண்டா ஒரு இளம் பையனை வந்து என்ன காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டான், ஒரு கேரக்டர் பையன் நீ என்னத்துக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து காட்டுறப்ப கிரண் கெஞ்சுறாங்க. அந்த தாத்தா ஒண்ணு பண்றாங்க, அவருக்கு என்னோட தாத்தா ப்ளீஸ் அப்படின்னு சொல்றப்ப உன்னோட தாத்தா டார்லிங் சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை உயிரோட விட்டுட்டான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. உடனே கிரண் என்ன பண்றாங்க, இந்த மொட்டையை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதுங்கிட்டு இருக்க இடத்துல இருந்து சின்ன சின்ன சவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஏய் என்ன போலீஸ் மாட்டி விட பாக்குறியா, ஏதாச்சும் பண்ண தொண்டை கோயில துப்பாக்கி வச்சு இறக்கிடும் பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி போறாரு. அங்க போன கடுத்தது இந்த இடத்துல நம்ம எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்றப்ப யாருக்கு தெரியும், இங்க ஏதாச்சும் வழி இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்தேன், தேடி பார்ப்போம் வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு நான் தப்பிக்கலனா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு பாத்துக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க பதுங்கிந்து இவங்க ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யாரா இங்க இருக்கீங்க வாங்கடா பாத்துடா வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கீரை போறாரு. கீரை பார்த்து கிடத்தது ஏ பாண்டங்குடி டாக்டர் நீ அப்படின்னு சொல்லி கேட்கறான். டாக்டர் என்ன பண்றா, செல்ஃபி ஸ்டனமா இங்க பாருங்க இங்க இருக்கிற நர்ஸுங்களை நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்க, டாக்டர் என்ன வேணா பண்ணிக்கீங்க, ஆனா இந்த இடத்துல ஒரு பொருளை கூட புடைச்சிடாதீங்க, இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒன் அப்படின்றான். ஓ இங்க இருக்கிற டாக்டர் நர்ஸ் என்ன வேணா பண்ணிக்கலாமா, இவ்வளவு ஒரு நர்ஸ் தானே இவ்வளவு நான் என்ன வேணா பண்ணிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தப்பா ட்ரை பண்ண பாக்குறப்ப உனக்கு என்ன பண்றா, பொல பொலன்னு பேசிட்டு இருக்கான். என்னடா பொல பொலன்னு பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு கீரை போட்டு இந்த மொட்டை அடிக்கிறப்ப கிரண் கரெக்டா என்ன பண்ற, ஒரு ஊசி எடுத்து மொட்டையோட கைத்துல போட்டா. என்ன ஊசி போட்ட என்ன போட்ட என்ன கொலை பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப மெடிக்கல் லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு ஊசி பேர் சொல்றாங்க. அது சொன்னதுக்கு அடுத்து மொட்டை லைட்டா கேர் ஆகுற மாதிரி காட்டுறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து மொட்டையை புடிச்சிட்டு போக பாக்குறாங்க. அப்ப மொட்டை என்ன பண்றான், உள்ள போயிட்டா வெளில வர மாட்டானா, சொல்லு உனக்கு என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் விட்டுட்டே போறான். இப்ப இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட காட்டுறாங்க. அதாவது இந்த மொட்டை ஏற்கனவே ஜெயில இருந்திருக்கான். அப்படி இருந்த நேரத்துல அவனுக்கு உடம்பு சரியில்லாத நேரம்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட மேடம் டீன் இருக்காங்களா அவங்க தான் போய் செக்அப் பண்ணிருக்காங்க. அப்படி செக்அப் பண்ணப்ப ரெண்டு பேருக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஷிப் பழகி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ற டைம் வரைக்கும் போயிருக்காங்க. அதனால தான் இந்த மொட்டைக்கு என்ன பண்ணிருக்கான், வெளில பண்ண கடுத்தது இந்த டீனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேரும் அஃபேல இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொட்டையும் டீனும் வந்து பாத்தீங்கன்னா அஃபேல இருக்காங்க. எங்கேஜ் பண்ணிக்கிட்ட இந்த ஜோடிகள் யாருக்கும் உண்மையா இல்ல அப்படின்றத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இப்ப அப்படியே கட் பண்ணா கோவப்பட்ட இந்த டீன் என்ன பண்றாங்க, கிரண் இந்த இடத்துல இருந்தா பிரச்சனை அவள அந்த மொட்டை கிட்டே அனுப்பிட்டான் அப்படின்ட்டு ஜெயில இருக்க மொட்டைக்கு கார்டினா அனுப்பிட்டாங்க. ஆனா கிரண் என்ன பண்றாங்க, அந்த மொட்டையை
கொலை பண்ற மாதிரி ஒரு ஊசி எடுத்து காட்டுறாங்க. திருப்பி கட் பண்ணா இந்த டீன் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன நினைச்ச, அந்த மொட்டை கிட்ட அனுப்புனா அந்த மொட்டை என்ன கொல்றானா, நான் அந்த மொட்டையை கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருப்பி கட் பண்ணா அந்த மொட்டை கிட்ட இருக்கிறத காட்டுறாங்க. என்ன மொட்டை என்ன சொன்ன, வெளில வந்து என்ன போட்டு தள்ளுறோம் தானே சொன்னேன், இப்போ நான் உனக்கு விஷ ஊட்டி போட்டு கொல்றேன், யாரு என்ன சொல்றாங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் அந்த டீன் கிட்ட சொல்ற மாதிரி காட்டிட்டு எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு திருப்பி ஹீரோ வந்து பார்க்க வராங்க. ஹீரோ ரூம்குள்ள வந்து கடுத்தது நர்ஸ் போற ட்ரெஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெள்ள கிடக்குது. யார் இந்த இடத்துல இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரண் ஒரு கருப்பு கலர் நைட்டி போட்டு நிக்கிறாங்க. என்ன டார்லிங் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஒரு மாசமா நான் பார்க்கல, அதான் அவனை பார்த்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மாசமா பார்க்கல, திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு போது எல்லாம் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சம்பவம் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண போறப்ப ஒரு விஷ ஊசி எடுத்து ஹீரோவோட கைத்திலே குத்திட்டாங்க. என்ன சொன்ன, என்ன கீப்பா வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க, இப்ப நீ செத்து போறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிரண் அந்த இடத்தை விட்டு போற மாதிரி காட்டியே ரெண்டாவது எபிசோட இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. மூணாவது எபிசோட் தொடக்கத்திலே ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு கணவன் மனைவி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கப்ப கிரணுக்கு மட்டும் அந்த வீட்டுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடக்கிற மாதிரி தோணுது. அதை தான் கணவர் கிட்ட சொல்றப்ப மனப்பிராந்தியா இருக்கும், கம்முனு படுத்து தூங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இருந்தாலும் அந்த சத்தம் ஹெவியா கேட்கிறப்ப அந்த கணவரை என்ன பண்றாரு, நான் போய் பாத்துறாரு அப்படின்ட்டு கிளம்புறாரு. அப்ப கிரண் எனக்கு என்னமோ பயமா இருக்கு, நம்ம வேணா போலீஸை கூப்பிடலாமான்னு சொல்லி கேட்கிறப்ப அதெல்லாம் தேவை கிடையாது, என்கிட்ட கன் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி கிரண் என்ன பண்றாங்க, அவர் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹஸ்பண்ட் என்ன பண்ற நேரா பேக் எடுக்க வராரு. அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு பீட்டு கிட்ட குயிட் தோண்டிட்டு இருக்கா. என்னோட காம்பவுண்ட் குள்ள வந்து யார் குயிட் தோண்டிட்டு இருக்கா, யார் மணி அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட் வச்சு மிரட்டுறப்ப பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க இவர் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் தான். அவங்களை அடிச்சு அப்படியே அந்த குயில தள்ளுற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அந்த ஆங்கர் பொண்ணு வரா, இவங்க ஒரு தப்பு பண்றாங்க. அந்த தப்பு ஏதோ மறைக்கிறதுக்காக பண்றாங்க, ஆனா அந்த தப்பு சரியா பண்ணாங்களா இல்லையா அதை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்குள்ள கூட்டு போறா. இப்ப அப்படியே கட் பண்ணா 4 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. கிரண் கணவர் பத்தினா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அவர் பிஏ கூட கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு கிரண் வராங்க. உடனே பிஏ வந்து பார்த்தா உஷாராயிட்டு நின்னுட்டு இருக்க கிரணை பார்த்துக்கிறது ஹாய் மேம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கிரண் என்ன பண்றா, வேண்டாம் இருப்பா ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிஏ போன கடுத்தது அவங்க கணவர் கிட்ட கேக்குறாங்க, எதுக்கு இந்த பொண்ணை வேலைக்கு வச்சிருக்கீங்க, இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எனக்கு யார வேலைக்கு வச்சிருக்கணும்னு நல்லா தெரியும், நீ வந்த விஷயத்த உடனே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு நம்ம 2 பேர் பார்ட்டிக்கு போலாம், எனக்கு அதுக்கு அவங்க கணவர் என்ன பண்றாங்க, நீ பிஸியா கிடையாது பட் நான் பிஸியா இருக்கேன், எனக்கு நிறைய மீட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டதும் கிரண் என்ன பண்றாங்க, கோபமா அந்த இடத்தை விட்டு போறப்ப அந்த இடத்துல கிளீனிங் பண்ணிட்டு இருக்க ஒரு பெண் என்ன பண்றாங்க, ஹாய் மேம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. பட் கிரண் அதை கண்டுக்காம அந்த இடத்தை விட்டு போறாங்க. வீட்டுல கிரண் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கப்ப அந்த வீட்டோட காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பார்த்தா ஒரு அழகான பொண்ணு வந்து நிக்கிறா. யாருமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப மேம் நீங்க தானே சொன்னீங்க மசாஜ் சென்டர்ல இருந்து ஆள் பெண்ணுட்டு, நான் தான் அப்படின்றாங்க. ஓ நீ தானே அது, வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு வரா. வீட்டுக்குள்ள கூட்டு வந்து ஒரு 2 பெண் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணோட கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பை இருக்கு. எதுக்கு இந்த பை அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நான் நிறைய இடத்துக்கு மசாஜ் பண்ண போறேன், பட் அந்த இடத்துல தேவையான திங்ஸ் கிடையாது, ஆனாதான் நானே கையோட எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கவலைப்படாத என்னோட வீட்டுல எல்லா பொருளும் இருக்கு அப்படின்றாங்க. சரி வாங்க மசாஜ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னதும் கிரண் என்ன பண்றாங்க, ஒட்டு துணி கூட இல்லாம நியூடா போயிட்டு படுத்திருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றா, மேம் உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கணும், நல்லா ஹாஸ்டா ஆரம்பிக்கணுமா இல்ல பொறுமையா ஸ்டார்ட் பண்ணா போதுமா அப்படின்றாங்க. நீ பொறுமையா ஆரம்பிச்சு வேகமா முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேரும் அவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த மசாஜ் பண்ற பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். இந்த பொண்ணை சம்பவத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்திப்பான். இந்த பொண்ணுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவுமே அவன் பயன்படுத்திக்க மாட்டான். இதனால அந்த பொண்ணு பெஸ்டாகி பேசிட்டு இருக்கப்ப என்னோட கணவர் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன், என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, பட் எனக்கு தேவையான சுகம் மட்டும் கிடைக்கல அப்படின்ட்டு இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி உங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்ப அந்த மசாஜ் பண்ற பொண்ணு என்ன பண்றா, மேம் நான் வேணா உங்க கூட பொண்ணா இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. என்னடி சொல்ற அப்படின்றப்ப இல்ல மேம் நான் முன்ன பின்ன பொண்ணுங்க கூட இருந்த கிடையாது, பட் உங்களை பாக்குறதுக்கு எனக்கு பாவமா தான் இருக்கு, இப்ப என்ன பயன்படுத்திக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்கிறா. ஃபர்ஸ்ட் கிரண் மாட்டேன் அப்படின்னாலும் பட் என்ன நினைச்சாங்க தெரியல, அந்த பொண்ணு கூட பொண்ணா இருக்காங்க. இது டெய்லி நடக்குது இந்த கூத்து. அப்படி நடந்துட்டு இருக்கப்போ ஒரு நாள் வந்து பார்த்தா கிரண் நீச்சல் குளத்துல படுத்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஒற்றுமையா இருக்கும், இதே மாதிரி லைஃப் குள்ள இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும் அப்படின்றாங்க. என்னன்னா உன்னோட கணவரை கொன்னுடணும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் கிரண் இதை மாட்டேன் அப்படின்னாலும் வேற வழி கிடையாம அந்த பொண்ணு பேச்சை கேட்டு தான் கணவரை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஓப்பனிங் சீன்ல காட்டின அந்த ஆளை புதைக்கிறதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு லவர் இருக்கான்னு சொன்னல, அந்த லவரை கிரண் கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அந்த பையன் கிட்ட இது என்னோட ஓனர் மாதிரி, இவங்க கூட நீ பொண்ணா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மசாஜ் பண்ற பொண்ணு சொல்றா. என்ன விளையாண்டுட்டு இருக்கியா, நான் பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க கூட எப்படி ஒன்னா இருக்க முடியும்னு சொல்றப்ப அதெல்லாம் கிடையாது, நீ இருக்கணும் இருந்து ஆகணும், இல்லனா உன்னை பிரேக்கப் பண்ணிருப்பான் அப்படின்ட்டு இந்த பொண்ணு மிரட்டுறா. சரின்ட்டு அந்த பையன் என்ன பண்றான், வேற வழி கிடையாம கிரண் கூட பொண்ணா இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த மசாஜ் பண்ற பொண்ணு ஒரு இடத்த உட்காந்துட்டு சைக்கோ மாதிரி ரசிலே அந்த மசாஜ் பண்ற பொண்ணு என்ன பண்றா, தன்னோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு வந்து இவங்க கூட பொண்ணா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி ஒன்னா இருக்கிறப்ப கிரணை அடிச்சு மயக்கம் போட வச்சு
அவங்களோட கை காலை கட்டி ஒரு வீட்டு வாசல நியூடா போட்டு போயிட்டாங்க. அதை ஒரு வேலைக்கார பொண்ணு பார்த்துட்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ்க்கு என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வந்து விசாரணை பண்றாங்க. என்னாச்சுன்னா இந்த வீட்டுல இருக்க பணம் நகை எல்லாத்தையுமே அந்த பொண்ணும் அவளோட காதலும் திருட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னோட கணவரை கூட காணும், என்ன ஆனாரு சொல்லி தெரியல அப்படின்ட்டு இவங்க பயந்துட்டு இருக்கப்ப போலீஸ்காரங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரணுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல அந்த ரவுடி பொம்பளை தான் பேசுறா. என்ன சொல்றா பாத்தீங்கன்னா, நான் சொல்ற இடத்துக்கு 10 லட்சம் பணத்தோடப்பா, உன் கனவு செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்க, ஒரு உயிரோட தான் இருக்கார், அவரை விட்டுற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா போலீஸ்காரங்களை கூட்டு வரக்கூடாது அப்படின்றப்ப கிரண் மட்டும் அந்த இடத்துக்கு தனியா போறாங்க. அங்க போயிட்டு ஒரு லேடிஸ் பாத்ரூம்ல பணத்தை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு அந்த மசாஜ் பண்ற பொண்ணு வரா. என்ன சொல்லும், எப்படி இருக்க, நல்லா இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் திமிரா பேசுறப்ப, என்னடி நினைச்சிட்டு இருக்கேன், என் கணவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நீ சொன்ன மாதிரி பணத்தை கூட அப்படின்றாங்க. பணத்தை வச்சுட்டேன், என்கிட்ட எவ்வளவு பணத்தை திருட்ட, அது மட்டும் இல்லாம இந்த 10 லட்சத்தையும் கேட்கிறேன், உனக்கு அறிவு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, எனக்கு பணம் தேவை, அவன் புருஷன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்றாங்க. அவனுக்கு கூட அப்படின்றப்ப பணத்தை கூட அப்படின்றா. பணத்தை நீ சொன்ன இடத்துல வச்சுட்டேன் அப்படின்ற போது இப்பதான் அந்த பொண்ணு, அதாவது மசாஜ் பண்ற பொண்ணு என்ன சொல்றான்னா, உன் கணவர் ஏற்கனவே செத்துட்டாரு, நான் போய் சொன்ன அப்படின்றாங்க. திடீர்னு பார்த்தா அந்த மசாஜ் பண்ற பொண்ணு யாரோ சுடுற மாதிரி தெரியுது. ஏண்டி என் கணவர் செத்துட்டாரு எனக்கு தெரியாதா, அவர் அடிச்சு கொண்டதே நான் தான் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் செகண்ட் பிளானோட தான் வந்திருக்கேன், இப்ப நீ செத்த அப்படின்ட்டு அந்த பொண்ணு நடந்து போறப்ப, அவன் இந்த மசாஜ் பண்ண பொண்ணு யாரும் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணோட லவர் தான். கீழே தான் அந்த 10 லட்சம் பணத்தை உனக்கு கொடுக்குறேன், உனக்கு உண்மையா கிடையாது, எனக்கு உண்மையா கிடையாது, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மூல செலவு பண்ணி அந்த பையனை கூட்டு வந்திருப்பா போல இருக்கு. ஆனா அந்த பையனையும் சுட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க பாக்குறப்ப அந்த பொண்ணு, அதாவது கீரனை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க சுடுற மாதிரி காட்டுறாங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த மசாஜ் பொண்ணு தான் போல இருக்கு. சால்ட்டா லைட்டா உயிர் இருக்கு, அந்த உயிரை வச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டா. இப்படி அந்த இடத்துல 3 பேர் செத்து போயிட்டாங்க. அம்மா அந்த 10 லட்சம் பணத்தை யார் எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டுல கிளீனிங் பண்ணிட்டு இருந்தால ஒரு பொண்ணு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா செம லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 லட்சம் பணத்தை எடுத்துட்டு போறாங்க. இப்ப திருப்பி அந்த ஆங்கர் பொண்ணை காட்டுறாங்க. அப்ப என்ன சொல்றா பாத்தீங்கன்னா, இவங்க போட்ட திட்டம் எல்லாம் கரெக்ட் தான், பட் இவங்களோட கர்மா தப்பா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3வது எபிசோட இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. 4வது எபிசோட் தொடக்கத்திலே டாக்டர் ஜெய் அப்படின்ட்டு ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் என்ன பண்றான், தன்னோட போட்டோக்களை வச்சு வாய்ஸ் ஓவர்ல தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்கான். அப்படி என்ன சொல்லிட்டு இருக்கானா, தன்னோட பேர் ஜெய் அப்படின்ட்டு நான் டாக்டருக்கு முடிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கராத்தே தெரியும், கும்பு தெரியும், அது மட்டும் இல்லாம நான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பேன், எனக்குன்ட்டு கேர்ள் ஃபிரெண்ட் யாருமே கிடையாது, நீங்க யாராச்சும் சிங்கிளா இருந்தீங்கன்னா என் கூட சேர்ந்து மிங்கிளா இருங்க அப்படின்ட்டு ஒரு ஆப்ல பதிவிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த போஸ்டர் போட்ட உண்மையான நபரை காட்டுறாங்க. இப்ரு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க போட்டோ வச்சு தன்னை பிரபலப்படுத்திட்டு இருக்க ஒரு ஃபேக் ரேட் போல இருக்கு. இப்ரு தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் அந்த போஸ்டர் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு அழகான பொண்ணுக்கு என்ன பண்றா, அவரை பார்க்கறதுக்காக போறா. ஆமா இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ தான் அந்த பொண்ணோட பிஏ போல இருக்கு. பாஸ் போன வாரம் நம்ம போட்ட கேம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தொட்டுச்சு அப்படின்றப்ப ஹீரோ உடனே சந்தோஷப்பட்டு இதுக்காக ஒரு பார்ட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்றா, முடியாது நான் வெளில போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏமா நம்ம டீம்ல இருக்க 2 பேர் தான், நீ நான் மட்டும் தான், நீ பார்ட்டிக்குள்ள என்ன பண்றது, ப்ளீஸ் வாயேன், நான் பார்ட்டி மூலம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்றா, முடியாது எனக்கு வேற கமிட்மெண்ட் இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டா. இதனால சோகப்பட்டு இருந்த ஹீரோ என்ன பண்றான், அந்த கம்ப்யூட்டரை பாக்குறப்ப அலெக்சா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு மெயில் பண்ணிருக்கா. நான் முன்ன பின்ன டேட்டிங் போன கிடையாது, பட் நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்றக்காக நான் வரேன் அப்படின்றப்ப இவ போன எனக்கு இன்னொருத்தி மாட்டிட்டா அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்றான், அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு சாயந்தரம் வாங்க அப்படின்ற மாதிரி அட்ரஸ் கொடுக்குறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ அந்த ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. ஹீரோ பார்த்ததும் ப்ரொஃபைல் பிக்சர் வேற பட் ரியாலிட்டியில வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அது ஹீரோ என்ன பண்றான், இல்லவே இல்ல அது என்னோட சின்ன வயசு போட்டோ அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் டாக்டர் படிச்சு முடிச்சிட்டு இப்போ ஒரு கேம் டெவலப்பரா இருக்கேன், அதுக்காக சின்ன பார்ட்டி உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தோணுச்சு அப்படின்ட்டு சொல்றப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இது எதையும் நம்ப மாட்டா. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு சைனாக்காரன் ஒருத்தன் வரான். அவன் கிரணை பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நான் இன்னும் ராவணனை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். இது ஹீரோக்கு சுத்தமா புரியல. அப்ப 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. அப்படி அடிச்சுக்கிறப்ப அந்த இடத்துல ஏகப்பட்ட சைனாக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா மப்டியில துப்பாக்கி வச்சு நிக்கிறாங்க. இதை பார்த்ததும் ஹீரோ ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிட்டான். ஆனா கிரண் என்ன பண்றா, இங்க ஒரு சைனாக்காரன் வந்தால அப்பனோட துப்பாக்கி எடுத்து மத்தவங்களாத்தையும் பொட்டுன்னு சுட்டு கொல்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த பையனை கூட்டு பெல வந்துட்டு இங்க பாரு இது ரொம்ப ரிஸ்கான இடம், நீ தப்பிச்சு போயிடு அப்படின்றாங்க. ஏய் யார் நீ, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம என்னைக்கா மாட்டி விட்ட அப்படின்றப்ப அப்பதான் ஹீரன் ஒரு கூலிப்படையை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு ஒருத்தனை கொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க. பட் அந்த ஆள் மாறி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வேற வழி கிடையாது, நீயும் மாட்டிக்கிட்டா பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை இருக்கும்போது ஒரு காரணம் எடுத்து வளர்த்திருப்பாரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் ஆனா அந்த ஊரை சேர்ந்த ஒரு சில பேர் அவருக்கு எதிர்மறையா போனதுனால அவர் அநியாயமா செத்து போயிருப்பாரு. அதனால தான் கிரண் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கதா சொல்றாங்க. இப்போ இவங்க கிரிட்ல பைனாகுலர் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. யாரை பாக்குற அப்படின்னு சொல்லும் போது மிஸ்டர் ஃபைட் அப்படின்ற ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கேன், அவரை கொலை பண்ணும் அதுக்காக அப்படின்றாங்க. அப்ப கட் பண்ணா அந்த ஃபைட் அப்படின்ற கிரண் போய் பார்க்க போறாங்க. அவரை பார்க்கறதுக்கு சைனாக்காரி மாதிரி போறாங்க. வந்துட்டியா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன்
அப்படின்ட்டு இந்த ஆள் சொல்லும் போது கிரண் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஆளு கூட போய் வெறித்தனமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தன்னை கொலை பண்ண வந்திருக்கான்னு தெரியாம அந்த ஆளும் வந்து பாத்தீங்கன்னா கிரண் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கப்ப கிரண் என்ன பண்றாங்க, அந்த ஆளை குத்தி கொலை பண்ணிட்டாங்க. இப்ப ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் மாட்டணும், செத்தோம், நீ என்ன பண்ற, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனோம், வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு பிடிச்ச ட்ரெஸ் போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்றாங்க. அப்படி ஒரு ட்ரெஸ் எடுத்து கிரண் போட்டுட்டு இருக்கப்ப அவங்க ஆஃப் நியூடா இருக்காங்க. அது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சைட் அடிச்சிட்டு இப்படி ஒரு டேட்டிங் என் வாழ்க்கையில நடக்குட்டு நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா அப்படின்றான். என்னடா சொல்ற அப்படின்றப்ப நான் ஏதோ புலம்பிட்டு இருக்கேன், உனக்கு என்னமா, நீ சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டில ஏற்கனவே பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் நியூடா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை பார்த்ததும் ஜொல்லு விட்டு நிக்கிறான். இதே இங்க உட்காந்து பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் என்ன பண்றா, ஒரு ரூம் குள்ள போறா. அங்க போய் பார்த்தா 2 பொண்ணுங்க பொண்ணா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதை கிரண் பார்த்துட்டு சார் ராங் நம்பர் அப்படின்றப்ப ஏய் கரெக்டா தான் வந்திருக்கு, எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆள் கூப்பிடுறான். இப்போ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரண் ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. அந்த பையனோட ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேரும் எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, வாய உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா ஹீரோ அந்த இடத்த பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட பியா தான். அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதோ கோயிலுக்கு போறோம் குளத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கே அப்படின்றப்ப நான் கோயில் குளத்துலாம் போறேன் எப்ப சொன்னேன், எனக்கு இந்த பார்ட்டி பிடிக்கும் அதனால வந்தா அப்படின்றான். நீங்க ஃப்ரீயா இருந்தா எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி கிரண் கூட பொண்ணா இருக்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரண் அந்த பக்கம் என்ன பண்றா, தன்னோட காதலனோட ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணா இருக்கா. அவன் கிட்ட தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கிட்டு அவனை கொலை பண்ணிட்டு நேரா என்ன பண்றா, அவனோட காதலனை போய் பார்க்க போறா. அம்மா காதலன் சொல்லிட்டு இருக்கேன், யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த Facebookல வந்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கா ஒரு ப்ரொஃபைல் வச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டான் பாத்தீங்களா, அப்பன் தான் போல இருக்கு. ஜாக் நீ மாட்டிக்கிட்ட, உன்னை உயிரோட விட்டது என் தப்பு தான், இப்ப நீ செத்துட்ட அப்படின்றப்ப அங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பனோட ஆள் சுத்து போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு நான் பண்ண தப்பு தான், கரெக்ட் நான் சொல்லவே இல்லை, ஆனா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுன்ட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்றான். இதை கேட்டோம் கிரண் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா மனசு மாற மாதிரி தெரியுது. சரி உன போனா போது விட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அந்த ஜாக் என்ன பண்றான், ஹீரோ பார்த்து யார் இந்த தடியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இது என்னோட பாய் ஃப்ரெண்ட், நாங்க 2 பேரும் டேட்டிங்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா சரி, இது மாதிரி ஒரு டேட்டிங் நீங்க பாத்திருக்கே மாட்டீங்கன்ட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. எபிசோட் தொடக்கத்திலே கிரண் நியூடா குளிச்சிட்டு இருக்கத காட்டுறாங்க. அப்படி அவங்க குளிச்சிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணோட வீட்டு காலிங் பெல்ல யாரோ ஒரு லேடி தட்டுறாங்க. யாருன்ட்டு கிரண் ட்ரெஸ் போட்டு பார்த்தா அந்த பொண்ணு கிரணை பார்த்ததும் என்ன ஞாபகம் இல்ல அப்படின்ட்டு கேட்கிறான். கிரணுக்கு அவங்கள பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்ல, இங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப என்ன உனக்கு தெரியாது, பட் உன் ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும், அவன் வீட்டுல இருக்கானா அப்படின்ட்டு ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி கேட்கறாங்க. ஆனா கிரண் தான் ஹஸ்பண்ட் வெளில போயிருக்காரு, அவருக்கும் உங்களை தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு கிடையாது, மேபி தெரிஞ்சிருந்தா எனக்கும் தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு கிரண் கிட்ட அந்த பொண்ணு பேசிக்கிட்டே போனை எடுக்கிறப்ப இந்த இடத்துல சிக்னல் வராது, வேணா லேண்ட்லைனை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு கிரண் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூப்பிடுறா. வீட்டுக்குள்ள வந்த கடுத்தது அவ லேண்ட்லைன்ல யாருக்கிட்டே போன் பண்ணி கேட்டுட்டு சாரிப்பா நான் தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த ஆங்கர் பொண்ணை காட்டுறாங்க. கிரண் பத்தி சொல்லி ஒரு அழகான பெண், இளமையான பெண் ஒரு தவறான கணவனை திருமணம் பண்ணிக்கிட்டா. திருமணம் பண்ணது மட்டும் இல்லாம அந்த கணவனுக்கு ஒரு துரோகம் பண்ணிருக்கா. அது என்ன, அந்த கணவனோட ஆத்மா என்ன பண்ணிச்சு அப்படின்றதா இந்த கதையில பார்க்க போறீங்க அப்படின்ட்டு நம்மள கதைக்குள்ள கூட்டு போறா. இப்ப அப்படியே கட் பண்ண கிரண் ரொம்ப பதட்டத்தோட வீட்டோட பின்பக்கம் போறாங்க. அங்க போய் பார்த்தா இன்னொரு பொண்ணு நியூடா படுத்துட்டு தன்பாத் எடுத்துட்டு இருக்காங்க. கிரணை பார்த்ததும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தா என் புருஷனை கேட்டு வந்திருக்கா, எனக்கு நம்ம மாட்டிக்கு போகணும் பயமா இருக்கு அப்படின்றப்ப இங்க பார் நான் இருக்கிற வரைக்கும் நீ பயப்படாத, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த நியூடா இருக்கால அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்றா. அது மட்டும் இல்லாம ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்றதுனால அது கண்டிப்பா உண்மையா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கூட வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ண கிரணும் அந்த பொண்ணு பாத்டப்ல ஒன்னா குளிச்சிட்டு இருக்கப்ப கிரண் வீட்டுக்குள்ள யாரோ தங்க பந்த மாதிரி தெரியுது. இதனால கிரண் ட்ரெஸ் போட்டுட்டு யார் அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க பார்த்துட்டு இருக்காங்க. நடு வீட்டுல ஒரு மொட்டை துப்பாக்கியோட உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்து கிரண் கோபப்பட்டு திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ அந்த மாதிரி எதுக்குடா வந்திருக்க, யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இங்க பாரு நான் இப்போ உன்கிட்ட பேச விரும்பல, எனக்கு உன்னோட ஹஸ்பண்ட் வேணும், அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் இங்க இல்ல வெளில போ அப்படின்றப்ப ஓப்பன் சீன்ல ஒரு பொண்ணை பார்த்தால அவ வீட்டுக்குள்ள போறா. என்னது இது, நான் காலைல கேட்டப்ப இதான் சொன்னேன் இப்ப இதான் சொல்ற அப்படின்றப்ப உண்மைதானே, அதைத்தான் நான் சொல்ல முடியும், என் கணவர் வந்து பிசினஸ் ட்ரிப்காக வெளியூர் போயிருக்காரு, வரத்துக்கு கொஞ்சம் நாளாகும், போங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைக்கே நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் வீட்டுக்காரன் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கான்னு சொல்றாங்களே அப்படின்றப்ப அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு கிரண் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்க அந்த கேப்ல அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கோட்டு போட்டோம் வெளில வந்து ஆமா இந்த பொண்ணு சொல்ற கரெக்ட் தான், அவ பெட்ரூம்குள்ள தான் போறான், அவன் இல்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரிமா உன் கணவர் வந்த கடுத்தே போறான், பட் ஒரு சின்ன விஷயம்மா, இந்த மொட்டை இருக்கால இவனால அதிக தூரம் நடக்க முடியாது, முட்டி வலி உள்ளவன், ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போறோம்
போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு கிரண் போனா போதுன்னு உட்கார விட்டா இந்த மொட்டை என்ன பண்றான், கிரண் கிட்ட சரக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். கிரண் ஒரு கண்ணாடி டம்ளர்ல இருக்கு, போய் எடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கப்ப மொட்டை சரக்கு எடுக்க போனா அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தால அவ ரெஸ்ட் ரூம் போற மாதிரி காட்டுறாங்க. அவ போன கொஞ்ச நேரத்திலே மொட்டை என்ன பண்றான், கிரணை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்கான். உன் புருஷன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு, இல்ல போன சின்ன பின்ன ஆக்கிடுவோம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிரணோட ட்ரெஸ் அவுக்க பாக்குறப்ப கரெக்டா அந்த கோட்டு போட்ட வந்து தடுக்கிறான். டே மொட்டை, இந்த பொண்ணு கிட்ட பொறுமையா பேசி காரியத்தை சாதிக்கணும்ன்றது உனக்கு தெரியாதா? அம்மா எனக்கு தேவை உன்னோட புருஷன் மட்டும்தாம்மா, உன்னைக்கோ உன் அழகையோ நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல, உன் கணவனை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அன்பா கேட்கறான். ஆனா கிரண் அதுக்கு என் கணவருக்கு எங்க இருக்காருன்னே தெரியல அப்படின்றப்ப உடனே மொட்டை என்ன பண்றான், இவ கிட்டலாம் இப்படி பேசினா சரிப்பட்டாராது, துப்பாக்கி வச்சு போட்டு தள்ளுற மாதிரி தான் அப்படின்றான். ஆனா கரெக்டா அந்த நேரத்துக்கு அந்த ரெஸ்ட் ரூம் போன பொண்ணு வந்து டே மொட்டை நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கோட்டு போட்டவன் என்ன பண்றான், உன் கணவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு, அவனை நாங்க பாத்துக்கிறோம், அவன் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கிரண் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஒரு பிசினஸ் ட்ரிப்காக வெளில போயிருக்காரு, எப்போ வருவாருன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து கிரண் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்ல அந்த கூட இருக்கால இன்னொரு பொண்ணு அவன் என்ன பண்றா, கூட்டு போறா. சோ கூட்டு போன அடுத்தது கிரண் வெளில போலாம் அப்படின்றப்ப இங்கப்பா நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு பைப் ஆன் பண்ணி வச்சுட்டு கிரண் கிட்ட பேசிட்டு இருக்கா. நீ நினைக்கிற மாதிரி உன் கணவன் வந்து ரொம்ப நல்லவன் கிடையாது, அவன் கூட பொண்ணா இருந்திருக்கலாம், பட் வந்து அவன் ரொம்ப ரொம்ப மோசமான பொருத்தவன், இவன் இந்த ட்ரக் டீலிங் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், அதனாலதான் இவங்க தேடி வந்திருக்காங்க போல இருக்கு, இவங்களும் அதே குரூப்பை சேர்ந்தவங்க தான், இவங்க கிட்டயும் அதிகமா பணம் வாங்கியிருக்கான் போல இருக்கு, அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிட நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மொட்டை மேல செம்ம காமவெறியில இருக்கான், கண்டிப்பா உன சின்ன பின்னம் ஆக்கிடும் அப்படின்றாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா மொட்டை கூப்பிட கிரண் கிட்ட ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளில போறாங்க. வெளில போன கழுத்தது வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க பார்த்த மாதிரி தெரியுது. மொட்டை ஜன்னல் வழியா பார்த்துட்டு சரியா தெரியல, எதுக்கும் தற்காப்புக்காக கிரணை கூட்டு போறேன்ட்டு கையில கூட்டு போறான். வெளில போனதும் அந்த இடத்துல யாருக்கு இல்ல, பட் யாராச்சும் தான் உன கொலை பண்ணிடுவான் அப்படின்ட்டு மாட்டிட்டு கூட்டு போறான். கிரண் கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ணு ஏது பண்ண தெரியாது, நீ என் கிட்ட இருந்தாகணும், இல்ல உன் புருஷனை கூட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் கிரணுக்கு அவங்க கார்னர் எங்க பேருக்காரனே தெரியாதாச்சா. உனக்கு என்ன பண்றாங்க, ட்ரெஸ் அவருன்ட்டு கிரணை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டிட்டு இருக்கான். கிரணும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கட்டி இன்னர் பக்கம் வரும்போது மொட்டை என்ன பண்றா, கிரணை போய் கட்டி பிடிக்க போறான். அப்பன்னு பார்த்து கிரண் மறைச்சு வச்சிருந்த ஒரு ஊசி எடுத்து மொட்டை கால குத்தவும் மொட்டை அலறிட்டான். இந்த உள்ள இருக்கிற அந்த ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு கிரண் என்ன பண்றான், அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போக பாக்குறா. அப்படி போறப்ப மொட்டை சுட்டுல கிரணோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேல பட்டுட்டு போல இருக்கு, அவங்க அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்து கிரண் திரும்பி எழுதிட்டு இருக்கான். ஆனா அங்க இருக்கவங்களாம் தெரியுது இவ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல செம்ம ஃப்ரெண்டா தான் பழகிருப்பாங்க. ஃப்ரெண்டா பழக ரெண்டு பேருக்குள்ளும் ஒரு தவறான பழக்கம் ஏற்பட்டு போனால் சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து கீரப்ப வந்துட்டு தான் பொண்டாட்டி இப்படி இருக்காளன்னு சொல்லிட்டு கோப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கீரப்ப கொலை பண்ணி பொழைச்சிருப்பாங்க. இதை வந்து கிரண் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்டையும் இந்த கொலகார கூட்டத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கப்ப அப்ப ஹீரோ கொலை பண்ணி எத்தனை நாளா இருக்கும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு அப்படின்றாங்க. அம்மா இப்போ ஹீரோ இப்போட பாடி எங்க இருக்குன்னா ஒரு மோட்டல் சொல்லி அந்த மோட்டல்ல தான் நாங்க பொழைச்சிருக்கோம், இந்த இடத்துல பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா 5வது எபிசோட முடிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு போனஸா 6வது எபிசோடு ஒன்று இருக்கு, அது அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதை விட அதுல எல்லாமே தரமான சம்பவமா இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும்